அதாவது டெல்லியில் மோடி வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாரு. அதில் வந்து பராசக்தி படக்குழுவினர் பூரா டெல்லியில் போய் கலந்துருக்காங்க. இதை நீங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இதில் கல்பிரட் குற்றவாளி இருக்காங்க, யாருன்னு பார்க்கணும். பராசக்தி படைக்குழுவை டெல்லிக்கு அழைத்தது யார்? பிரதமர் மோடி பங்கேற்கும் பொங்கல் விழாவிலே அவர்களை கலந்து கொள்ள செய்தது யார்? நியாயமாக அதிமுக தான் உங்கள் கூட்டணி. அவங்கள எடப்பாடி மற்றவங்களை நீங்கள் பொங்கலுக்கு இதுக்கு அழைச்சிருக்கணும். அதிமுகவோட சேர்ந்த மற்றவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக சேர போகிறாங்க, மற்றவங்க எல்லாம் சேர்றாங்க. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஓபிஎஸ் சேர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் சேர்றாரு, டிடிவி. இவங்களை யாரையாச்சும் கூப்பிட்டாங்களா பொங்கல் விழா? பிரதமர் நடத்தும் பொங்கல் விழா போனது யாருன்னா எதிர்கட்சி ஆள் போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனது யார்? இதில் தான் விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு கெடுதல் பண்ணுற குற்றவாளியும் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த குற்றவாளி ஏற்கனவே நான் சொன்னேன், எல் முருகன் தான் திமுகவுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தை செஞ்சு விஜய்க்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் காரணம் அந்த ஜனநாயகன் படம் கெடுதலுக்கு எல் முருகன் தானு முதைய சொன்னேன். இப்போ திமுக இதில் வந்து பிரதமர் பொங்கல் விழா டெல்லியில் நடத்துகிறார். போன தடவை வரும்போது அதே விழாவில் இங்கே இருக்கும் ஒரு பழைய பிரபலமாக இருந்த தமிழ் நடிகையை அந்த விழாவில் கலந்துக்க வச்சாங்க. யார் கலந்துக்க வச்சாங்க? அவருக்கும் அந்த இவருக்கும் பிஜேபி உங்களுக்கு இருந்த தொடர்பு என்ன? பல கதைகள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அதனால் பாஜகவை சேர்ந்த அந்த பெரும்புள்ளி தான் அப்போவும் வந்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சாங்க. அதே நடிகையை துணை ஜனாதிபதியும் பார்க்க வச்சாங்க, அதே பெரும்புள்ளி. சரி, அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் இது தனிப்பட்ட விஷயம் இல்லையே. பராசக்தி குழு டிஎம்கே காரங்களாச்சே, டிஎம்கேவோட குழுவாச்சே. அந்த திமுகவுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படம் தானே அது. கருணாநிதியை உயர்வாக காட்டி எடுக்கப்பட்ட படம் தானே அது. உதயநிதி டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிடென்ட் எடுக்கிற படம் தானே அது. அதுக்கு நீங்கள் ஆதரவாக அந்த படக்குழுவை அதுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுட்டு. அப்போ பாஜக எந்த பாதையை நோக்கி செல்கிறது? பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றாமல் இருப்பதற்கு காரணமே பாஜகவின் தமிழ்நாடு தலைவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள். ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க, திமுகவோட கள்ள தொடர்பு வச்சுருப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்து அதை நான் சொல்கிறேன். தமிழிசையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுகவோட நெருங்கிய தொடர்பு வைத்தவர். அவங்க இவங்களெல்லாம் துரைமுருகனை கண்டால் பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகனை சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறேன்லாம் கதை சொல்லுவார். உடனே அப்படியே தலையாட்டிட்டு இது பண்ணுவாங்க. ஸ்டாலினை வீட்டில் போய் பார்த்தாங்க, ஏற்கனவே சொன்னேன், கவர்னராக இருக்கும்போது. திமுகவுடைய அத்தனை பெருமொழிகளுடனும் கனிமொழிட்டையும் ரகசிய தொடர்பு வைத்து கொண்டிருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். பாஜக தலைவராக இருக்கும்போது திமுகவை சேர்ந்த அத்தனை புள்ளிகளிடம் நெருக்கமாக இருந்தார் அவர் தமிழிசை. அப்போ தான் உருப்படாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னு எவ்வளோ சொன்னார். அதுக்கப்புறம் டிஎம்கே பற்றி வாயை திறந்தாரா? இல்லை ஈடிகிட்ட சொல்லி அண்ணாமலை கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஈடி இவருக்கு கொடுத்ததை சொல்லுங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. முக்கியமான விஷயங்கள் அதில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்லாம் ஈடி தான் கொடுத்தாங்க ஆதாரத்தோடு. அந்த மெட்ரோ ரயிலுக்கு 200 கோடி திமுகவுக்கு வந்து கட்சிக்கு டொனேஷன் வாங்கினதுன்னு சொன்னதெல்லாம் ஈடி தான் கொடுத்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்கள காப்பாற்றினது யார்? டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஏவாவேலு நேருட்டெல்லாம் இருந்து இவருக்கு மறைமுக தொடர்பு இருந்து அவங்ககிட்ட இருந்து நிறையா பணம் வந்ததுங்கிறதுக்கான ஆதாரமெல்லாம் அப்போ வந்ததே. அப்போ இவர் இப்போ அதில் பண முதலீடு செஞ்ச பல விஷயங்கள் வரும்போது அண்ணாமலையும் இந்த தப்பை பண்ணியிருக்காரு தானே அர்த்தம். அதனால தானே அண்ணாமலைக்கு பேர் கெட்டு போச்சு. எப்போவுமே மனசாட்சியுடன் நடக்கணும். அரசியல்வாதிகள் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு உங்களை தியாகம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வராதிங்க. திமுக சம்பாதிக்கிறதுக்கு வந்து தான் அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு வருது.
அப்போ நீங்கள்லாம் அரசியல் தொழிலாக்கிட்டீங்கல்ல, குறிப்பாக பாஜக தலைவர்கள் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, இங்கே தமிழ்நாடு தலைவர்கள் நெருக்கமாக இருக்காங்கன்னா, பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நெருக்கமாக இருந்தாங்க. முன்ன துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு கருணாநிதி சிலை வந்து திறந்து வச்சார் இங்கே அண்ணா அறிவாலயத்தில். என்ன அர்த்தம்? அப்போ ஜேட்லின்னு ஒரு சட்ட அமைச்சர் இருந்தார் பிஜேபி, சன் எஃப்எம், அவங்களுக்கு லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு. அந்த ஜேட்லியை வச்சு தயாநிதி மாறன் அந்த சன் எஃப்எம்முக்கு லைசன்ஸ் வாங்கினார். அப்போ ஜேட்லி வந்து திமுக தலைவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் நிறைய நல்ல விஷயத்தை செஞ்சார், உதவிகளை செய்தார். ராஜ்நாத் சிங்கை அவங்க நாணயத்தை வெளியிட வச்சார். ராஜ்நாத் சிங்கை போய் பிடிச்சாங்க. அங்கே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்க கையில் போட்டாங்க. நான் பல தடவை அப்போவே சொன்னேன், கனிமொழி தூத்துக்குடியில் தன்னை எதிர்த்து பலமான ஆளை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி பாஜக கேண்டிடேட்டையே நிறுத்தாமல் தமாக இவங்களுக்கு போய் அந்த இடத்த கொடுத்தாங்க. கனிமொழிக்கும் எதிராக ஒரு பலமான ஆளை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி அமித்ஷாவே கனிமொழிக்கு உதவி செய்தார். இங்கே G2 ரைடு அடிக்குதுன்னா இங்கேருந்து போகிறாரு ஸ்டாலின், ஏர்போர்ட்டில் போய் பார்க்குறாரு. நிர்மலா சீதாராமன் மிக நேர்மையானவங்க, ஆனால் அவர்களிடம் இருக்கிறது இவங்க யார் உதவின்னு போய் கேட்டாலும் செய்வாங்க. இவர்களுக்கு பாம்புக்கு பால் வார்க்கக்கூடாதுங்கிறது வந்து யாரும் புரிஞ்சுக்கல. அன்றைக்கி G2 நின்னது அதுதான். அன்றைக்கி KN மேலே இது வந்தோடனே பையன் போய் நேரம் அங்கே தானே பார்க்குறேங்க. அப்போ பிஜேபி சேர்ந்த அத்தனை பேரும் திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல உதவிகளை செய்து அவங்கள காப்பாற்றுறீங்கல்ல. இன்றைக்கி எல்முருகன் செஞ்சது என்ன விஷயம்? பராசக்தி குழுவை கூப்பிடலாமா? எவ்வளவு பேசினவங்க அவங்களுக்கு. அப்போ விஜய்க்கு வந்து அந்த ஜனநாயகன் படத்தை வந்து சென்சார்கிட்ட நிறுத்த சொன்னது எல்முருகன் தானே. அவர் தானே அந்த துறைக்கு துணை அமைச்சர். அப்போ நிறுத்த சொல்லி அந்த ஸ்டேயை வந்து வாங்க சொல்லி ஒரு படத்தையே குட்டிச்சவராக்கிட்டு இருக்கேன்னா, இவருக்கு நல்லா தெரியும் உதயநிதிக்கு யார் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களை எப்படி பிடிக்கணுங்கிறதுன்னு தெரியும். முருகனை வந்து பிடிங்கன்னு சொல்லி பராசக்தி குழுவுக்கு அத்தனை விஷயத்தையும் நடத்தியவர் இவர் தான், உதயநிதி தான். அவர் தான் ஆளுங்களை பிடித்து இதெல்லாம் பண்ணி விஜய் படத்துக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமே அவர் தான். அன்றைக்கி வெளியில் வந்துருச்சு. பராசக்தி படக்குழு எதுக்கு அங்கே போய் கடந்துக்கிறாங்க? உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகணும். வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பார் உதயநிதி. அதன் மூலமாக பண்ணப்பட்டது தான் இந்த சதி, விஜய்க்கு செய்யப்பட்ட சதி. அந்த சதிக்கு காரணமாக பின்புலத்தில் இருந்தவர் யார் அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்துருச்சு.